Hey students, welcome to Matthews Maxis. நான் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்டாக இருந்தாலும் சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டுங்களா? சிம்பிளிஃபிகேஷன் கணக்குகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம போட போகிறது ஒரு 10 கணக்கு போடுறோம். இந்த 10 கணக்கும் ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகே, let x is equal to 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus so on up to infinity வரைக்கும் சொல்கிறாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா x இதை சால்வ் பண்ணால் என்ன ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி 4 இருக்குது. இதில் 4ல் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து போடுங்க. 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus அப்படின்னு இருக்குது. இது ஆல்ரெடி அவனே அது என்னன்னு கொடுத்துருக்கான், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பார்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இங்கே போகும் எக்ஸு ப்ளஸ் 1 ஹோல் டிவைட் பை எக்ஸ். இது இங்கே போகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 1 டிவைட் பை வந்தால் இதுக்கு ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அடுத்தது 7 by 5 of 58, 3 by 8 of 139.2 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 7 by 5 ஆஃப்னா இன்ட்டு ஒரு 58 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளஸ்ஸு 3 by 8 ஆஃப்னா இன்ட்டு 139.2. இது ஒரு 8 மிச்சம் 5 59 7 60 சாரி 59 7 56 மிச்சம் 3 52 4 8 ஒரு ஸ்தானம் தள்ளி வைக்கணும். அப்போ 17.4. இது என்ன ஆகுனா 7 by 5 பண்ணும்போது 14 5ன்னு வரும். இங்கே 0 போட்டோம்னா 14 5. ஸோ 1.4 ரைட்டுங்களா? 7 5 வைக்கும்போது ஓர் 5 மிச்சம் 2 போகாது, 0 போடுவீங்க. இப்போ புள்ளி வைக்கணும். அப்போ 1.4. இது ரெண்டுத்தையும் பெருக்கினால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81.2 கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் பெருக்கினால் 3 12 17 51 அப்போ 52.2 கிடைக்கும். கூட்டினீங்கன்னா 4 2 1 3 5 8 13 133.4 ரைட்டுங்களா? ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். த வேல்யூ ஆஃப் இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார 10 ப்ளஸ்ஸு அப்படின்னா 10க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு வர்க்க எண் கண்டிப்பாக 16 ரூட் எடுத்தால் ஆன்சர் 4. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு அடுத்த ஒரு முழு வர்க்க எண் 16 வராமல் வேறு எதனா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பால் மாறாமல் கணக்கை போடுறது ரொம்ப புத்திசாலித்தனம். 225 இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார கொடுத்துருந்தாங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து வரணும். ரிவர்ஸ்னால் இந்த இடத்துல 225 ரூட் எடுத்தால் 15. இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 169. இதுக்கு ரூட் எடுத்தால் 13. இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 121. இதுக்கு ரூட் எடுத்தால் 11. இதை ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 36 ரூட் எடுத்தால் 6. 10 ஒரு 6 கூட்டிங்கன்னா 16. அப்போ ரூட் எடுத்தால் 4. ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது 1000⁹ டிவைடு 10⁻24. இதில் எது புத்திசாலித்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக போடுறது. 1000 10 மாற்றாமல் கீழே இருக்கிறத 1000 மாற்றிக்கலாம். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1000⁹ இங்கே 10⁻24 10⁻24 எப்படி எழுதிக்கிறேன்னா 3 × 8ன்னு எழுதிக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பு 1000⁹ இந்த 10⁻3 நான் தனியாக போட்டோம்னா 10⁻3 இஸ் நத்திங் பட் 1000. அப்போ 1000 மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8. இங்கே மேலே 1000⁹ கீழே 1000⁸. ஒரே நம்பர் பவர் மேலேயும் கீழேயும் அப்படின்றப்ப இதை கழிச்சிக்கணும். அப்போது 1000
இங்கே 9 கீழே 8 9ல் 8 போச்சுன்னா மிச்சம் 1ன்னு இருக்கும் 1000 அடுக்கு 1 1000. ஸோ த ஆன்சர் இஸ் பி. அடுத்தது இது என்ன ஆகணும்னா 1 டிவைடட் பை 5/7 ஆஃப் 6 3/10 மைனஸ் 2/9 போர்ட் மாஸ் ரூல். இப்போ 1 வகுத்தல் 5/7 ஆஃப்னா இன்ட்டு 6 3/10 6 3/10னா மிக்சட் கலப்பில் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும் 5×6 60 63 63 டிவைடட் பை 10. அடுத்தது மைனஸ் 2/9 ஒரு 7 இது 9 7 இது ஒரு 5 இது 2. அப்போ 1 டிவைடட் பை 9/2 மைனஸ் 2/9 கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 1 பை அப்படின்றதுனா 1/9/2 மைனஸ் 2/9 ரைட்டுங்களா. அடுத்தது 1 பைக்கு கீழே ஒரு பை இருந்தாலும் தலைகீழாக மாறிடும். அப்போ 1/9/2ன்றது மேலே இடத்த மாற்றி போட்டோம்னா 2/9 ஆகிடும் மைனஸ் 2/9. சேம் நம்பர் மைனஸ் சேம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0. பி இஸ் த ஆன்சர். ஆக்சுவலாக பென் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென் இப்படி இருக்கும். இதில் ஒரு குச்சி எழுதுகிற குச்சி இவ்வளோ தூரம் இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ இவர் தேஞ்சி எவ்வளோ இருக்காருன்னா இவ்வளோ தான் இருக்கார். ஸோ நம்ம பென் எழுதுகிறப்போ இப்படி ஸ்லாண்டாக பிடிச்சி எழுதுவோம் இல்லைங்களா. கையில் எழுதுகிறப்போ இப்படி கொஞ்சம் சாய்ச்சி எழுதுவோம். இப்போ நான் எழுதுறது பென்னை இப்படி நிற்க வச்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி இருக்குது. அதால் கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்காது. ஓகே. அடுத்தது the value of 248 ப்ளஸ்ஸு இதுவும் அதே கதை தான். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார அப்போ 248க்கு அடுத்தபடியாக ப்ளஸ்ன்னும் போது அடுத்தபடியாக அப்படின்னும் போது 256 அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 16. பி இஸ் த ஆன்சர். சில நேரம் 16 வராமல் வேறு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாற்றி வைக்கலாம் ரைட்டுங்களா. அப்போ போட்டு பார்த்துடலாமா. இது 144க்கு எடுத்தால் 12 இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 64 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8 இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா 256 அதுக்கு ரூட் எடுத்தால் 16 ரைட்டுங்களா. நிறைய பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்படியே இதுக்கு அடுத்த நம்பர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட்டு சில நேரம் அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. நான் அப்புறமா தேடி பார்த்து ஒரு பேங்க்கு எஸ்எஸ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது அவங்க சொல்கிற அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அடுத்த நம்பராக கூட இருக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே. அதோட போடுறது ரொம்ப புத்திசாலித்தனம். ரொம்ப ஈஸியாக போட்டு ஆன்சரை எடுத்துடலாம். அடுத்தது இது 3251 ப்ளஸ் 587 ப்ளஸ் 329 மைனஸ் கொஸ்டின் மார்க் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3281 ஒரு 587 ஒரு 369 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்குன்னா 4207 கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3007. இதை இங்கே எடுத்துகிட்டு வாங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தர்ஃபோர் 4207ல் 3007 கழிச்சிட்டோம்னா 7 ஒரு 0 ஒரு 2 இங்கே 0 7 போச்சுன்னா 0 ஒரு 0 2ல் 0 போச்சுன்னா 2 4ல் 3 போச்சுன்னா 1 1200. டி இஸ் த ஆன்சர். சாதாரண கூட்டல் இடத்த மாற்றி போட்டு ஈக்குவலுக்கு இன்னாண்ட ஈக்குவலுக்கு அண்ணாண்ட அப்படின்னு கொண்டு வந்தோம்னா ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்தது இந்த இடத்துல a மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் கியூப் ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் கியூப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா if a plus b plus c equal to 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cube plus b cube plus c cube equal to 3abc. இப்போ இந்த இடத்துல a அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா a minus b, b அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா b minus c. அதை தான் மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். a minus b the whole cube plus b minus c the cube c minus a the whole cube. அப்போ ஃபஸ்ட்டு இவர் a இவர் b இது c எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா a மைனஸ் ஏ பி மைனஸ் பி சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடுது. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 0 வரத்தால் கண்டிஷன் என்ன a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இஃப் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா மேலே இருக்கிற a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 3abcன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ மேலே இருக்கிற டேர்முக்கு இந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற டேர்முக்கு a 3 இன்ட்டு a எவ்வளவு a மைனஸ் பி, b எவ்வளவு b மைனஸ் சி, c எவ்வளவு c மைனஸ் a டிவைடட் பை கீழே 9 a மைனஸ் b
அடுத்தது b மைனஸ் c, அடுத்தது c மைனஸ் a. மேலே ஒரே கீழேயும் ஒரே மாதிரி இருக்குது, அடிச்சிடலாம். அப்புறம் ஓர் 3 3 கீழே 3, இப்போ மேலே 1 கீழே 3, 1/3 இஸ் த ஆன்சர். இப்போ இந்த கணக்குக்கு இந்த இதுவும் தெரியணும், ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 893 + 786 the whole square minus 893 minus 786 the whole square. கீழே பார்த்தீங்கன்னா 893 786. ரெண்டுத்தையும் கூட்டி ஸ்கொயர், ரெண்டுத்தையும் கழிச்சு ஸ்கொயர், கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்க. இது உட்காந்து கூட்டி ஸ்கொயர்லாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு ஸ்டாண்டர்டான என்ன ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லலை, பேனா போயிடுச்சு, நிப்பு போயிடுச்சு. a + b the whole square பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? a ஸ்கொயர் plus b square plus 2ab. அடுத்தது a minus b the whole square, அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா a square plus b square minus 2ab. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல மைனஸ், அப்போ மைனஸ்னால் இங்கே மைனஸ், மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, கேன்சல் கேன்சல். அப்போது a plus b the whole square minus a minus b the whole square divided by ab. ஏவும் பியும் கீழே பெருக்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4ab. இது ஒரு 2ab, இது ஒரு 2ab, 4ab. கீழே ஆல்ரெடி பெருக்கிற மாதிரி இருக்குது ab, இந்த இருக்கு இல்லைங்களா, ab. அப்போது இந்த ஏபி இந்த ஏபி அடிச்சிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஏ இஸ் த ஆன்சர், ரைட்டுங்களா? இதை உட்காந்து கூட்டிக்கிட்டு 893 786 கூட்டினா எவ்வளோ, அதை ஸ்கொயர் பண்ணு. 893 786 கழிச்சோம்னா அது என்ன வரும், அதை ஸ்கொயர் பண்ணு. இது ரெண்டுத்தையும் பிறகுனா என்ன வரும், அப்படிலாம் போடக்கூடாது. இது எந்த வடிவத்தில் இருக்குது அந்த வடிவத்தை இங்கே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து 4ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஓகே, இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 256 அடுக்கு புள்ளி 16 இன்ட்டு 16 அடுக்கு புள்ளி 18. இப்போ 256 இங்கே 16ன்னு கொடுத்துருக்காங்க. செக், இங்கே 256, இது 16. 16 இன்னொரு தடவை 16ன்னு இருக்கிறத விட 256 எப்படி எழுதலாம், 256 எப்படி எழுதலாம்னா 16 ஸ்கொயர்னு எழுதலாம், ரைட்டுங்களா? 256 என்பது 16 ஸ்கொயர், அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது, புள்ளி 16 இன்ட்டு 16 அடுக்கு புள்ளி 18. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்கன்னா 16 2 இன்ட்டு இது ரெண்டும் இங்கே இந்த பவர் ரூல், ரைட்டுங்களா? பவர் அடுக்கு விதி. இந்த 16 இந்த 2 இங்கே போச்சுன்னா பெருக்கிக்கும். அப்போ 2 16 புள்ளி 32 இன்ட்டு 16 அடுக்கு புள்ளி 18. இந்த பேஸ் ஈக்குவல். அப்போது ஒன்றா மாற்றுறப்ப பவர் ரெண்டும் ஆட் ஆகிடும். அப்போ புள்ளி 32 ஒரு புள்ளி 18 பண்ணிங்கன்னா புள்ளி 50. புள்ளி 50 திஸ் இஸ் நத்திங் பட் அரை. திஸ் இஸ் 16 அடுக்கு அரை, திஸ் இஸ் நத்திங் பட் 16க்கு ரூட் எடுக்கிற மாதிரி, ரைட்டுங்களா? 16 அடுக்கு ஆஃப்னா என்னத்துனா ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ ரூட் 16 ரூட் எடுத்தோம்னா 4. ஆன்சர் ஏ, ரைட்டுங்களா? ஓகே, இது ஒன்றும் இல்லை தான், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இதில் பவர் ரூலு, போட்மாஸ் ரூலு என்ன பண்ணணும், இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இந்த வடிவத்தில் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா பண்ணணும். இப்போ இது நிறைய பேர் இந்த இது தெரியாமல் இது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டி போடுவாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, ரைட்டுங்களா? அதாவது நம்பரை கூட்டி ஸ்கொயர் பண்ணி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கான்செப்ட் தெரியணும். இங்கே மேலே 893 786 இந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப வருது. அப்போ ஃபஸ்ட்டு கூட்டுறாங்க, அப்போ a + b இது ஹோல் ஸ்கொயர். ரெண்டாவது கழிக்கிறாங்க, அப்போ a - b தான் ஹோல் ஸ்கொயர். இடையில மைனஸ் வருது. அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கழிச்சோம்னா 4ab கிடைக்கும். கீழே என்ன பண்ணுறாங்க, ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்க ab. அப்போ 4ab / ab அப்படின்போது ab அடிச்சோன்னா ஜஸ்ட் 4 தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெரியணும், ரைட்டுங்களா? ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் ஏமாந்தோட காலவாரி விட்டுரும், ரைட்டுங்களா? விச் மீன்ஸ் அதாவது கொஞ்சம் அப்படின்றது என்னென்னா விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓகே, அந்த விஷயம் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.